ஆட்டு கொட்டகைக்குள்ள விபரீத சடங்கு நடத்திய அறிவாளி மனிதர்கள் யாரு? யாரு? எஸ்டின் தான். ஆனால் கூட இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ரிவீல் பண்ண போகிறோம். இன்னொரு புறம் ஒரு கருப்பு கலர் காரு, அந்த காருக்குள்ள யாரு? நம்ம மாமா நேரு இல்லை, ஆனால் உலகத்தினுடைய மாமா, அன்போடு அழைக்கப்படக்கூடிய எப்ஸ்டின் அவர்கள். செத்ததுக்கு பிறகு எல்லாரும் நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போவாங்க. பட் இந்த மனுஷன் எங்கே போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னமும் அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாக இருக்குது. என்ன நடந்துச்சு எப்ஸ்டினுடைய லைஃப்பில்? எதனால் அப்படி மாறினார்? கடைசியில் அவருடைய மரணம் நிகழ்ந்ததா சொல்கிறாங்களே, அது உண்மையா? நவ் வேர் இஸ் ஹி? இதுதான் இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எரிகா கிரிக், இந்த பேரை சொல்லும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கணவரை இழந்த கைம்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆனால் இவங்க ரொம்ப ஜாலியாக சிரிச்ச மணியமாக தான் இருப்பாங்க எப்பயுமே, கணவர் இருக்கும்போதும் சரி இறந்த பிறகும் சரி. சரி, மொசாட்டினுடைய ஹனிபாட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறதுனா, எப்ஸ்டினோட தொடர்பில் இருந்த மிக முக்கியமான நபர்களில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குழந்தை கிடைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையமைப்பு இருக்குல்ல, அதில் முக்கிய பகுதிகளை ஒருங்கிணைச்சு திட்டமிடும்போது எரிகா கிரிக் இந்த லேடியும் அவருடைய தாயாரும் எப்ஸ்டினோட அதாவது அம்மா காலத்திலிருந்தே தொடர்பில் இருக்காங்களாம். ரைட்டா? இதுதான் அவங்கள பற்றின ஒரு ஸ்பெஷல் நியூஸ். சரி, இந்த கிரிக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இடையில அமெரிக்காவில் மத போதகராக இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் மதத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கும்போது மண்டையிலேயே சுட்டு கொண்டாங்க, செத்து போயிட்டார். சரி, நான் பார்த்ததுலேயே மிகவும் மோசமான எப்ஸ்டின் ஆவணம் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஆவணத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 35 லட்சம் ஃபைல்ஸ். ரைட்டா? ஒரு சிறுமி இயேசு தன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா அந்த இடத்துக்கு கூட்டு போனதற்கு பிறகு. ஆனால் அவளை எப்படி மைண்ட் வாஷ் பண்ணி அவளை பாலியல் வன்கொடுமை பண்ணலாம் அப்படின்னு எப்ஸ்டி யோசிச்சு இயேசுவை போலவே வேடமிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கி தனக்கு தேவை என்னவோ அதை தீர்த்திருக்கான். இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு சம்பவம். எப்ஸ்டின் ஃபைல்ஸ் நிறையா படித்து பார்த்துட்டேன். 35 லட்சம் ஃபைல்ஸ் இருக்குங்கிறாங்க, நிறையா இமெயில்ஸ் இருக்குங்கிறாங்க. நான் படித்து பார்த்ததுலேயே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் இதுதான். உலகத்தில் தாம் பார்க்காத ஒரு மனுஷனை அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சே இவன் விளையாண்டுருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய திருடன். சரி, இப்போது இந்த மனுஷன் 66 வயசில் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் இன்னமும் அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறது தொடர்பான புகைப்படங்கள் கிடச்சிது. இங்கே பாருங்கள், தாடி கீடிலாம் வச்சுட்டு ஆளே வேற ஒரு முகமாக மாறி இருக்காரு மோமா. அதாவது இஸ்ரேல் கொடுத்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இவருக்கு பக்கபலமாக இருக்குது. ஏன்னா இவர் ஒரு ஜூஸ் அறிவாளிங்க தான். ஆனால் அந்த அறிவை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஹிட்லர் மோசமானவர்னு சொல்கிறாங்க. ஹிட்லர் ஜூஸ் எல்லாம் ஏன் கொண்டாரு அப்படிங்கிறதுக்கு உலகம் ஒரு 30-40 வருஷம் கழித்து கற்றுப்பீங்க நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு செத்து போயிட்டார். இப்போ புரியுது ஜூஸில் ஒருத்தன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அறிவானவங்க தான், ஆனால் அக்கிரமக்காரங்களாம் இருக்காங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. சரி, இதே இஸ்ரேலிய தெருக்கல்ல அவன் உலா வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னமும் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரியும் இருக்குது. சரி, இவனுடைய கொடூரத்தினுடைய உச்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முன்னாள் அதிபர் கிளின்டன், பணக்காரராக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ், சில பேர் காசு சம்பாரிச்சிருவாங்க. அந்த காசை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாது, திருட்டு பயலுக. அந்த மாதிரியான திருடன் தான் இந்த பில்கேட்ஸ். ஸோ இந்த திருட்டு பயலும் சரி, இந்த அமெரிக்காவினுடைய பில் கிளின்டனும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. ஜூஸை ரொம்ப பெரிய அளவில் அவங்களாம் நம்புவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா அதிபர்களுக்கு பின்னாடியும்
ஜூஸினுடைய சப்போர்ட் இருக்கும். ஏன் ஜூஸே கூட அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த வரலாறுகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆடு பலியிடக்கூடிய சடங்கு, மாடு பலியிடக்கூடிய சடங்கு, மனிதர்களை பலியிடக்கூடிய சடங்கு, குழந்தைகளை பலியிடக்கூடிய சடங்கு, இது எல்லாமே அரங்கேற்றம் நடந்திருக்கு. பாருங்கள், பின்னாடி வந்து வெள்ளை துணி பொத்திருக்கா, அதெல்லாம் போனோம். எரிஞ்சுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் போனோம். இதெல்லாம் வச்சு எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. நரமாமிசம் உண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே இந்த இடத்துல நடந்திருக்கு எப்ஸ்டீனுடைய அந்த மாளிகையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்ஸ்டீனோட கூடவே சுத்தினிய செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சுல, இதுதான் அந்த லேடி. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஜெயிலில் இருக்குது இந்த பொம்பளை. இப்போ என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. அப்போ அது என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். I would like to answer your question, but on the advice of counsel, I respectfully decline to answer this question and any related questions. My habeas petition is pending in the Southern District of New York. I therefore invoke my right to silence under the Fifth Amendment to the U.S. Constitution. US கான்ஸ்டியூஷனுடைய 5வது அந்த சட்டப்பிரிவு இருக்குல்ல, அது எனக்கு கருணை அடிப்படையில் விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ட்ரம்ப் அதிபராக இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கும் போல பொம்பளை. சரி, நம்ம வாடிக்கையாளர் தானே, அவன் நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கையோட காத்து கிடக்கு. பார்ப்போம், வாடிக்கையாளருடைய தேவையை பூர்த்தி செய்வாரா மதிப்புமிகு ட்ரம்ப் அப்படிங்கிறத. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, விவேக் ஜோக்கு, அது மாதிரி தான் இந்த லேடி. இதுக்கு முன்னாடி பேட்டி பார்த்தீங்கல்ல, அந்த லேடி தான் இவங்க. சரியா, ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க, இப்போ எப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ரஷ்ய அதிபருடைய பெயர் 1005 முறை எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இடம்பெற்று இருக்கிறது. ஒருத்தருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனாலேயே அவர் தப்பான நபராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ரஷ்ய அதிபரை தொடர்பு கொள்றதுக்கு தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் எப்ஸ்டீன் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரையும் சேத்துல பிடிச்சி இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. பட் அது நடக்கலை. 2வது யூகோஸ்லேவியாவில் இருக்கக்கூடிய நபர், செக்கோஸ்லேவியாவில் இருக்கக்கூடிய நபர், கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய நபர், இவங்க மூலியமாலாம் எப்ஸ்டீன் வந்து ரஷ்ய அதிபரை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு, நடக்கலை. கடைசியில் லாவ்ரோவ் அவர்கள்ட்ட, அமெரிக்கா கிடையாது, ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது வந்து அவரோட பேசிடணும், ரஷ்ய அதிபரோட பேசிடணும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே எப்ஸ்டீனை தூக்கி சிறையில் போட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட ரஷ்ய அதிபரை சந்திக்காதது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எப்ஸ்டீன் வந்து தன்னுடைய ஃபைலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் நல்லவர்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எகுட் பராக் இவர் தான் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர். பல ஆவணங்களில் இவரோடு எப்ஸ்டீன் வந்து பேசியிருப்பதாக தொடர்புகள் வந்து இருக்குது, கடித போக்குவரத்து இருக்குது. யூதர் தான் எப்ஸ்டீன். யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா? உலகத்துக்கே மாமா வேலை பார்த்துருப்பாரு யார், எப்ஸ்டீனு. பராக்குக்கு பார்க்காம இருப்பாரா? சரி, 2017 இவங்ககிட்ட நடந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது நியூயார்க் இல்லத்தில் தங்குவதற்கான திட்டங்களை காட்டுது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டுது. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமரும் எப்ஸ்டீனோடு தொடர்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். சரி, இப்போது நீங்கள் ரூத் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு உருவாகிறதுக்கு பிரிட்டன் அப்படிங்கிற அன்னைக்கு இருந்த 1947 இருந்த அந்த நாட்டுக்கிட்ட என்ன பண்ணாங்க, நிறைய ரூபா கொடுத்து. அப்போ ஒரு செல்வந்தராக இருந்தார் அமெரிக்காவில். ஸோ ஒரு யூதர் வாங்கின ஒரு நாடு தான் இந்த இஸ்ரேலுங்கிற நாடு. அதற்கு பிறகு தான் அதில் வந்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டி இஸ்ரேல்னு ஒரு தேசத்தை உருவாக்கினாங்க. சரியா? ஸோ இஸ்ரேலுங்கிற நாடு உருவாகிறதுக்கு யூதர் என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. காசு கொடுத்து ஒரு நாட்டை வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலக தலைவர்களையே வளைச்சி போட்டிருக்காரு. இப்போ யூதர்களால் என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கிலாந்தும் அமெரிக்காவும் யூதர்களின் அடிமைகளையும் எழுதி வச்சுருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில, நீங்களே யோசிச்சுக்கோங்க. சுல்தான் பின் சுலாயம் இந்தியாவை சேர்ந்தவர். இவர் தான், இவருடைய வம்சாவளி அப்பா காலத்தில் இருந்தே இவங்களாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. 1970 மறைந்த ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்துமால் இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1980 நடுப்பகுதியில் அவருடைய மகன் சுல்தான் பின் சுலாயம் துபாயினுடைய துறைமுகங்களில் தலைவராக நியமிக்கப்பட்டார். உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள்னு சொல்லப்படக்கூடியவங்க எல்லாமே எப்ஸ்டீன்கிற மாமா கிட்ட தேவையானதை சாதிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மனிதனுடைய உண்மையான தோற்றம், இப்போ இந்த நபர் இருக்கார்ல, இவர் தான் இவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும்
இப்போ சந்திஸ்ரீக்கு வச்சுருக்காரு. சரி, நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அரபு நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மத வழிபாட்டில் சிறந்து விளங்குவாங்க அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் அயோக்கியங்க இருக்க தான் செய்கிறாங்க. எப்ஸ்டீன் கோப்புகளில் காணப்படக்கூடிய FBI சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டு என்னது, அமெரிக்காவினுடைய FBI கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, எப்ஸ்டீன் இறந்ததாக கூறப்பட்ட பிறகு டிகாய் இறந்த உடல் என்ன ஆச்சு, எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஆவணம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரியா, இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி டிகாய் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, அடுத்தடுத்து அந்த உடம்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கி சொல்லக்கூடியது. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் இதை பற்றிய விவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. சரி, ஸ்வீடிஷினுடைய இளவரசி சோஃபியா ஆப்பிரிக்காவில் எப்ஸ்டீனுடைய விருந்துகளில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. ஷேகல் ஆப்பிரிக்காவில் இருந்து 1 அல்லது 2 குழந்தைகளை எப்ஸ்டீனுக்கு இவங்க அழைச்சிட்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. நார்வேவுடைய இளவரசி எப்ஸ்டீனுடைய கோப்புகளில் 1000க்கும் மேற்பட்ட முறை குறிப்பிடப்பட்டுள்ளார். உலக தலைவர்களை மடக்கிட்டார். உலக தலைவர்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரையாக இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய சார்லஸ்லேருந்து எல்லாரையும் தொடர்பு படுத்தி எப்ஸ்டீனோட பேசிட்டாங்க. அப்போது உலக அழகிகள், உலகத்தினுடைய இளவரசிகள் எந்தெந்த நாட்டில், தாய்லாண்டில் ஒவ்வொரு நாட்டில் இருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் இவர் போகாமலாம் இருந்திருப்பார், அங்கெல்லாம் தொடர்பு கொள்ளாமலாம் இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அங்கேயும் இவருடைய வேலை நடந்திருக்கு. இப்போ இந்த லேடியினுடைய பையன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிறு குழந்தைகள்லாம் ஆணு பொண்ணு அப்படிங்கிற வித்தியாசமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்ஸ்டீனுடைய மரணத்துக்கு பிறகு சிறைக்கு வெளியே ஊடகங்கள் முட்டாளாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, வெளியில் அவரை கொண்டு வரும்போது சிறை காவலர்கள் வந்து வேற ஒரு உடம்பை காட்டினாங்க அப்படின்னு. நான் டிகாய் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், அதையும் இதையும் பொருத்தி பாருங்க, உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வரும். ஸோ போலி உடல், ஒரு கணவனார் இறந்து போயிருக்காருன்னா அவருடைய உடம்பை கொண்டு வரணும். அவருக்கு பதிலாக வேற ஒரு உடம்பை கொண்டு வந்துட்டு இவர் தான் அவர் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு காரில் அந்த நேரத்தில் ஒரு கருப்பு கலர் கார் செய்தியாளர்களை கடந்து போயிருக்கு. சரியா, மார்ச்சுரியிலேருந்து வந்ததற்கு பிறகு ஒரு கருப்பு கலர் காரில் ஒரு பாடியை ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அந்த பாடி தான் இப்போ இஸ்ரேலில் இப்போ நடமாடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அவர் தான் தாடியோடு இருக்கக்கூடிய அந்த எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளவும் நடந்தது. இது எல்லாமே வந்து தியரட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைப்பா இது நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்ஸ்டீனுடைய உடல் ஒரு கருப்பு வாகனத்தில் வைக்கப்பட்டதாகவும் ஊழியர்கள் வழியே ஒரு பெரிய கூட்டத்தை எச்சரித்த பிறகு அதை தனிப்பட்ட முறையில் நகர்த்த அனுமதித்ததாகவும் சொல்லப்படுது. சரி, NYC மெடிக்கல் எக்ஸாமினர் இந்த வண்டியில் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் சொல்லுது. சரி, ஒரு தற்கொலை குறிப்பு அப்படிங்கிறது எப்ஸ்டீனுடைய அந்த ரூமில் இருந்து எடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு தற்கொலைக்கு முன்பாக யாரோ ஒருத்தர் அவருடைய ரூமுக்குள்ளே போகிற மாதிரியான காட்சிகளும் பார்க்கப்பட்டுச்சு. படிக்க கடினமானதாக எழுதி இருக்கக்கூடிய ஒரு டாக்டரோட ஷீட் இது. அதற்கு பிறகு எப்ஸ்டீன் எழுதினதாகவும் சொல்லப்பட்ட ஷீட் ஒன்று. இந்த ரெண்டுமே வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அதை இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது மழை, பூச்சி உள்ளிட்ட விஷயங்கள்னால அது கடிக்கப்பட்டு துண்டாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற கதை தான். எப்ஸ்டீனுடைய பாடி மிஸ் ஆயிடுச்சு, அதானே ஹாட்லைன். அதற்கு பிறகு அந்த பாடி என்னையா பண்ணீங்க? அல்கொய்தாவினுடைய தலைவர் ஒசாமா பின் லாடனை வந்து கொலை பண்ணதுக்கு பிறகு அவருடைய உடம்பே கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நடுக்கடலில் கொண்டு போய் அப்படியே உள்ளே போட்டு மூடினாங்க அமெரிக்கா. அது மாதிரி இந்த எப்ஸ்டீன் பற்றிய விஷயங்கள் உலகம் முழுவதும் பரவிடுங்கிறதுனால இந்த மனுஷனை என்ன பண்ணாங்க? யூதருங்கிறதுனால கொல்லாமல் விட்டுருக்கலாம், யூதருங்கிறதுனால மற்ற யூதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து யூத சமூகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இவரை கொண்டு வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இவருடைய உடம்பு அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாயமான ஒரு விஷயம், ஒரு உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம், ஒரு கொடூரனை பற்றிய விஷயம். உலகத்தில் இப்படி ஒரு மனிதர்கள் இனிமேல் பிறக்கவே கூடாது அப்படின்னா அது எப்ஸ்டீன் தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.